வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இங்க பாரு, எனக்கும் என் அண்ணாவுக்கும் உன் வேஷம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனந்தி அன்னைக்கு புரிஞ்சும் உன்னை ஏதோ காட்டி கொடுக்காம இருக்காங்க. என்னைக்கு என் அம்மாவுக்கு உன் வேஷம் புரியுதோ அன்னைக்கு இருக்குடி உனக்கு திருவிழா. என் அண்ணா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என் அண்ணா இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு ஆணையும் ஒண்ணும் முடியாது, புரிஞ்சுதா? ஆனந்தி அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏய், வீட்டுக்கு வந்து இருக்குடி உனக்கு. புழைச்சிட்டானா? டேய், ஏண்டா அவகிட்ட இப்படி எல்லாம் கொள்ளுமா வெடிக்கிற? நேர்ல வர முடியாம தானே அவ போன் பண்ணி கேக்குறா. நேர்ல வர முடியாமலாம் இல்ல, வர தைரியம் இல்லாம வந்த செருப்பால அடிச்சு அனுப்பவும் தெரியும் அவளுக்கு. அதான் இப்படி வேவு பாக்குறா. அன்பு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனந்தி எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல? குழந்தை நல்லா இருக்குல்ல? ஆல் இஸ் வெல் அன்பு, 2 பேரும் நல்லா இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஒரு மாமியாரா உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா ஒரு அம்மாவா, ஒரு லேடியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க கொடுத்த அருகம்புல் சாரால ஆனந்தி சாப்பிட்ட பாய்சன் ஃபுட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதோட பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்குதான் நான் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். சரியான நேரத்துல ஆனந்திக்கு நீங்க கொடுத்த முதல் உதவிதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆனந்தியும் குழந்தையும் பொழைச்சிருக்காங்க. டாக்டர், நான் ஆனந்தியை பார்க்கலாமா? டெஃபினெட்லி அன்பு, ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. சரி. கவனமா பாத்துக்கணும். என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. ஏங்க, என்னாச்சு ஆனந்தி? என்ன பண்ணுது? டாக்டர் கூப்பிடவா? இல்லங்க, எனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. கூப்பிட்டீங்களா? இல்லையே, நான் கூப்பிடலையே. உங்க குரல் தான் ஆனந்தின்னு கூப்பிட்ட மாதிரி தெளிவா என் காதுக்குள்ள கேட்டுச்சு. மனசுக்குள்ளதான் நினைச்சேன், அது உனக்கு கேட்காம போகுமா? ஏன்னா நீ என் மனசுக்குள்ளதானே இருக்க. யானி, ஆனந்தி ஆனந்தி ஓகே தானே? குழந்தை நல்லா இருக்குல்ல? ஃபைன் தானே? பிரச்சனை ஒண்ணு இல்லையே? அன்பு எங்க? சார், ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணி குழந்தை 2 பேரும் நல்லா இருக்காங்க. My God. அண்ணா இப்பதான் அண்ணிய பார்க்க உள்ள போயிருக்காரு. ஓகே. டாக்டர் கௌசல்யா எங்க இருக்காங்க? அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க சார். சரி, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்.
டாக்டர் மே கம் இன்? மகேஷ் கம் இன். ஹாய் மகேஷ், டேக் யூ சீட். தேங்க்யூ டாக்டர். ஆனந்தியோட குழந்தை எப்படி இருக்காங்க டாக்டர்? போத் ஆர் ஃபைன், நோ நீட் டு வரி மகேஷ். கவலைப்படாத, நீ ஈஸியா சொல்ற. இருந்தாலும் நீ வழியில துடிச்சதை பார்த்து நான் பயந்தது எனக்கு தானே தெரியும். வீட்டுல ஆரம்பிச்ச சத்தம் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீ கத்திக்கிட்டே தானே இருந்த. உண்மைதாங்க, மரண வலி தாங்கவே முடியல. எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோங்கிற பயத்தை விட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோந்தே பதட்டப்பட்டுட்டேன். மகேஷ், நீங்க ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அப்படி ஆனந்திக்கோ குழந்தைக்கோ எதுவும் ஆக விட்டுருவார அன்பு? டாக்டர், சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் இந்த பதட்டம். ஆனந்தி அந்த குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி இருக்கா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாமே வீணா போயிடுமேன்னு ஒரு சின்ன டென்ஷன் தான். உங்க டென்ஷனை பார்த்தா சின்ன டென்ஷனா தெரியலையே. அன்பு ஆனந்தி மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது. உண்மையிலே நம்ம மேல பாசமா அக்கறை இருந்திருந்தா துளசி மாதிரி ஒருத்திய அம்மா இன்னும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்களா? இதுல நிச்சயமா வேற ஏதோ இருக்கு ஆனந்தி. துளசி மேல இருக்கிற கோவம் இப்ப அத்தை மேல திரும்பிடுச்சா? அத்தை மட்டும் இல்லனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். இப்படியே ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு அவங்களை காப்பாத்தி விட்டுட்டு இருக்க நீ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டே இருக்க போறியோ தெரியல. நீங்க கூட இருக்கிற வரை எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க டாக்டர். அதனாலதான் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட சொல்லுங்க டாக்டர் பார்த்தசாரதி ஹாஸ்பிட்டலுக்கு ஆனந்தியை ஷிஃப்ட் பண்ணிடலாமா? அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். அங்கேயும் நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் மகேஷ். கரெக்ட் தான் டாக்டர். ஆனா இங்க விட அங்க வசதிகள் ஜாஸ்தியா இருக்கும். அங்க பெட்டர் எக்யூப்மெண்ட்ஸ், பெட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனா ஆனந்தியை இந்த ஹாஸ்பிட்டலே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தியாச்சே. ஷீ இஸ் ஃபைன் நவ். நீங்க கொஞ்சம் அதிகமாவே எக்ஸைட் ஆகுறீங்களோன்னு தோணுது. ஐயோ, இது எக்ஸைட் இல்ல டாக்டர், இட்ஸ் மை கேர், என்னோட அக்கறை. அதுக்குதான் அன்பு இருக்காரே. நீ என்ன இவ்வளவு நம்புறியா ஆனந்தி? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லு. நான் சரியா பாத்துட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா? நீங்க பிரச்சனையை மட்டும்தே பாக்குறீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தானே உங்க மனசும் அத்தை மனசும் எனக்கு புரியுது. உன்னை இன்னும் கொஞ்சம் வசதியா சந்தோஷமா பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும்தான் இனிமே நான் யோசிக்க போறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல,